எல்லார் மேலேயுமே ஒரு அளவுக்கு தான் நம்பிக்கை வைக்கணும். யாரையுமே நம்பக்கூடாது ஃபுல்லா. எல்லாத்துக்கிட்டே ஒரு லிமிட்டோட தான் பழகணும்னு சொல்றீங்க. சரி, நீங்க உங்க வாழ்க்கையில ட்ரஸ்ட் வைக்கிற ஒரு பர்சன் யாரு? இந்த பர்சன் என் லைஃப்ல இருந்தா ஐம் சோ கம்ஃபர்டபிள் வித் தட் பர்சன் அப்படின்னா யாரு? அங்க நிக்கிறாங்களே. ஓகே, நீங்க சொல்லுங்க. நீங்க உங்க லைஃப்ல ட்ரஸ்ட் வச்சிருக்க ஒரு பர்சன்னா யாரு? நான் இவங்கள தான். உங்க ஃபேவரட் பர்சன் வந்துட்டு உங்க லைஃப்ல வந்து துரோகம் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு உங்க கூட இருந்தே உங்களுக்கு குழி பறிச்சுட்டாங்க. உங்களை பத்தி தப்பா பின்னாடி பேசுறாங்க. அது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பர்சனை வந்து உங்க லைஃப்ல இருந்து நீங்க வாஷ் அவுட் பண்ணி வெளியே தூக்கி போட்டுறீங்க. பட் அந்த பர்சன் வந்து ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் நீங்க தான் வேணும்னு சொல்லிட்டு வராங்க. அப்போ நீங்க அவங்களுக்கு செகண்ட் சான்ஸ் கொடுப்பீங்களா? நெவர் எவர். கண்டிப்பா கொடுக்க மாட்டேன். Why sir? Because அவங்க உங்களோட ஃபேவரட் பர்சன் இல்லையா? ஒரு ஒன்ஸ் காலத்துல அப்பான் டைம். பட் எனக்கு துரோகம் பண்ண ஆளை வந்து மறுபடியும் நான் உள்ள சேர்த்துக்க மாட்டேன். உங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்க ஒரு பிசினஸ் உமன்னு சொல்றீங்க. ஒரு அட்வைஸ் கொடுப்பீங்கன்னா நீங்க என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? பிசினஸ் சம்பந்தமாவா? உங்க லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ், ஏன்னா நீங்க நிறைய துரோகத்தை பார்த்திருக்கீங்க. ஸோ ஒரு அட்வைஸ். அட்வைஸ் அப்படின்னா, எந்த தொழில் வேணாலும் செய்யலாம், எந்த படிப்பு வேணாலும் படிக்கலாம். ஆனால் படிக்கிற விஷயத்தையும் சரி, தொழிலையும் சரி, முழுமையாக நம்பி முழுசாக ஈடுபட்டால் மட்டும்தான் நமக்கு சக்ஸஸ் கொஞ்சம் டிலே ஆகலாம், ஆனால் கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் வந்தே தீரும். ஒரு பழமொழியே இருக்குது, முயற்சி தான் மெய்வெறுத்த கூலி தரும். அது கடவுளாக இருந்தாலும் நீ செஞ்ச வேலைக்கு கூலி கொடுத்தே ஆகணும் கண்டிப்பா. அப்படிங்கிற எண்ணம். அதனால நம்ம செய்கிற தொழில் நம்மளை எப்போவுமே காப்பாற்றும். அவங்க பண்ண துரோகம் வந்துட்டு உங்க லைஃப்ல ஒரு பெரிய இம்பாக்டே கிரியேட் பண்ணி, அப்போ கண்டிப்பா நான் கொடுக்க மாட்டேன் சான்சஸ். நான் நீங்க யாருமே பண்ணாதீங்க. இந்த காலத்துல யாரை நம்பலாம், யாரை நம்ப கூடாது? யாரையுமே நம்பக்கூடாது. செகண்ட் சான்ஸ் கொடுப்பீங்களான்னா வாய்ப்பே இல்லை. பிகாஸ் ஒன்ஸ் நம்ம அடிபட்டுட்டோம், லைக் ஒரு கிளாஸ் இருக்கு, கிளாஸ் பவுல் இருக்கு நம்ம கிட்ட, அதை தூக்கி போட்டுட்டு அது கீழே பீஸா போனதுக்கு அப்புறம் திருப்பி நான் அதை கம் போட்டு ஒட்டுறேன் அப்படின்னா இட் ஒன்ட் ஒர்க் அவுட். வாட் எவர் இட் மே பி, ஃபெவிக்விக் கம் எது வேணா சொல்லிக்கலாம். ஸோ டேப் கூட போட்டு ஒட்டலாம் இல்லையா? ஸோ என்ன போட்டு ஒட்டினாலும் அந்த ஷேப் அப்படின்றது வந்து இட் வில் கொலாப்ஸ் இல்லையா? ஸோ ஒன்ஸ் அந்த நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கும் அதை நம்ம பிரேக் பண்ணிட்டு திருப்பி நம்ம அதை வந்துட்டு கன்சாலிடேட் திருப்பி நம்ம ஒட்டி வைக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஸோ அந்த திருப்பி நீங்க ஒட்டும் போது அது லைக் அந்த ஒரு ப்ராப்பர் ஷேப் நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ அதனால டெஃபினட்டா நான் அலோவ் பண்ண மாட்டேன். பட் அந்த பர்சன் வந்து உங்க லைஃப்ல நீங்க ஒரு காலகட்டத்துல உங்க கிட்ட வந்து ரொம்ப ஃபேவரட் பர்சனா இருந்திருக்கலாம். இப்போ நீங்க எப்படி வேணாம்னு சொல்லிட்டு அவன் ஃபேவரட் பர்சனா, வெதர் இட்ஸ் ஷீ ஆர் ஹீ, அவங்க ஃபேவரட் பர்சனா இருக்கிறாங்கன்ற சிச்சுவேஷனுக்காக that doesn't mean that they can do anything. See, everybody is having a limit, even though me and you and them. So எல்லாருக்குமே ஒரு லிமிட் இருக்கு, எல்லாருக்குமே ஒரு genuinity இருக்கு. So once they cross the genuinity, we have to be like we have to fall back. அவங்க கிட்ட நம்ம தூரமா இருக்கிறது தான் நம்மளுக்கு சேஃப் அப்படின்னா we have to be. டிஸ்டன்ஸ் இஸ் த வெரி சேஃப் அப்படின்னு சொல்றீங்க. வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கு? ரோலர் கோஸ்டர் மாதிரி போயிட்டு இருக்கா? ஆமா, என்ன டைம்ல என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. அப்படியே போயிட்டு இருக்கு. நல்லாதான் இருக்கானா? அதுவும் நல்லதா இருக்கா? சரி, நான் உங்ககிட்ட ஒரு சிம்பிளா ஒரு கொஸ்டின் ஸ்ட்ரைட்டா வந்துடுறேன். உங்க வாழ்க்கையில வந்து ஒரு பர்சன் இருக்காங்க. அந்த பர்சன் வந்து உங்க கூடவே இருந்து உங்களுக்கு குழி பறிச்சுறாங்க. அது எல்லாமே உங்களுக்கு தெரியுதா? உங்களை ஏமாத்துறாங்க, நம்ம கிட்ட போய் தான் பேசுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து உங்க லைஃப்ல இருந்து நீங்க விரட்டி விட்டுறீங்க. பட் அந்த பர்சன் வந்து செகண்ட் டைம் உங்ககிட்ட பேச வராங்க. எனக்கு வந்து நீ கொஞ்சம் செகண்ட் சான்ஸ் கொடு அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? செகண்ட் சான்ஸ் கொடுக்கறதுன்றது அது எனக்கு தெரியல. அவங்க ப்ளீஸ் பண்றதை பொறுத்து. எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ஆஃப் தெம் வந்து நம்ம செகண்ட் சான்ஸ். ஆனா அவங்க பண்ண துரோகம் வந்துட்டு உங்க லைஃப்ல ஒரு பெரிய இம்பாக்டே கிரியேட் பண்ணி, அப்போ கண்டிப்பா நான் கொடுக்க மாட்டேன் சான்சஸ். நான் நீங்க யாருமே பண்ணாதீங்க. அவங்களால ஆல்ரெடி ஏற்பட்ட விளைவுகளே அதிகமா இருக்கும் பொழுது அவங்கள மன்னிக்க முடியுமே தவிர நம்மளால மறக்க முடியாது. அதான் மறக்க முடியாதுல்ல. அப்ப அவங்களை திருப்பியும் வந்து அந்த முதல்ல இருந்த உறவோட உண்மை தன்மை இருக்காது. நம்ம எப்பவுமே அவங்கள சந்தேகப்பட்டுட்டே இருக்க முடியும். அவங்க மேபி மாறி இருக்கலாம், இப்ப உண்மையா கூட நடந்துக்கலாம்னு நினைக்கலாம். பட் நம்மளோட பார்வை ஒரு சமயம் அவங்களை நோக்கி சந்தேகத்தோட இருக்கும். வேற ஏதாவது யோசிப்பானோ, நம்ம மறுபடியும் ஏமாத்திருவானோங்கிற அந்த ஒரு உள்ளெண்ணத்தோட இருக்கும்போது உறவு நிலையா இருக்காது. அது இன்னும் நிறைய காம்ப்ளிகேஷனை உருவாக்கும். அதனால 2வது சான்ஸ் நான் கொடுக்க மாட்டேன். அந்த பாண்டிங் அதே மாதிரி இருக்காதுன்னு நீங்க சொல்றீங்க. கண்டிப்பா இருக்காது. இல்ல, நான் ஒரு பிசினஸ் உமன். ஓகே, அவங்க முக்கியமான ஒருத்தரை நம்பி வந்து பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷனை கொடுத்துருந்தோம். அவங்க சப்போர்ட்டிவா இருந்தாங்க. பட் பிசினஸ் லாஸ் ஆகிறதுக்கு அவங்களும் ஒரு காரணமாக இருந்தாங்க. ஓகே, ஸோ அந்த காரணத்தினால வந்து திருப்பியும் அதே பிஸ்னஸ் நோக்கி தான் அவங்க வரணும் வந்தா லைஃப்ல. அதனால அவங்களுக்கு நான் அந்த விதத்துல நான் வாய்ப்பு தர மாட்டேன். அதனால தான் சொல்றேன். இந்த காலத்துல யாரை நம்பலாம், யாரை நம்ப கூடாது? என்ன நம்பலாம்? வேற யாரையும் நம்ப கூடாது. இல்ல, எனக்கு புரியல. நம்பலாம். சார், நம்ம வந்து சீரியஸ் ஆன்சர் பண்ணணும் சார். யாரை நம்பலாம், யாரை நம்ப கூடாது? நம்புற ஒரு பர்சன், நம்பாத ஒரு பர்சன்.
இதுக்கு எப்படி ஆன்சர் சொல்லணும்னு எனக்கு தெரியலையே. என்ன நம்பலாம் நீங்க? உங்களை நம்பலாம் சார். ஓகே சார். yes. நீங்க யாரை நம்புவீங்க? நான் என் ஒய்ஃபை நம்புவேன், என் குழந்தைகளை நம்புவேன். ஓகே. யாரை நம்பவே கூடாது? கூட இருந்தே குளிப்பறிக்கிற அந்த ஒரு பர்சன் யாரு? யாரு அதான் நான் சொல்றேனே, அது எந்த இடத்த ரூபத்துல வேணா வரலாம். அந்த ரூபத்தை கொஞ்சம் அப்படியே வாயில சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். விஸ்வரூபம். உங்க லைஃப்ல ஒரு பர்சன் துரோகம் பண்ணிட்டு அகைன் அந்த பர்சன் உங்க லைஃப்குள்ள வந்து எனக்கு நீங்க செகண்ட் சான்ஸ் கொடுங்க அக்ஷிதா அப்படின்னா நீங்க அக்செப்ட் பண்ணுவீங்க? கண்டிப்பா மாட்டேன். இன்னும் கண்டிப்பா மாட்டேன். ஏன்? அதான் பண்ணிட்டு போயிட்டாங்கல்ல, அதை அக்செப்ட் பண்ணி என்ன பண்றது? ஆனா அவங்க வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு காலத்துல அவங்க உங்க லைஃப்ல ரொம்ப ஃபேவரட் பர்சனா இருந்திருப்பாங்க. அவங்க இல்லைன்னா நீங்க இல்ல அந்த மாதிரி கூட இருந்திருக்கலாம். பட் அப்படிப்பட்ட ஒரு பர்சனே வந்து திரும்ப திருந்தி ஐம் சாரி நான் எல்லாத்தையும் ரியலைஸ் பண்ணிட்டேன் அக்செப்ட் பண்ணிக்கோ அப்படின்னா நீங்க அக்செப்ட் பண்ணிடுவீங்களா? அப்படியேதான் இன்சிடென்ட் நடந்திருக்கா உங்க வாழ்க்கையில ஃபர்ஸ்ட்? நடந்திருக்கு ஆக்சுவலி. அவங்க தான் பண்ணிட்டு போயிட்டாங்கல்ல, திருப்பி அதை பண்ண மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் இருக்கு? இந்த பர்சன் மேல மட்டும் நான் ட்ரஸ்டே வைக்க மாட்டேன். ஏன்னா இவங்க ஆல்ரெடி என் லைஃப்குள்ள வந்ததுனால நிறைய கொலாப்ஸ் பண்ணிட்டு வெளியே போயிட்டாங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்ப மாட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ப மாட்டேன். எந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் உங்க கூட இருந்து இந்த மாதிரி கூட இருந்துட்டு திடீர்னு இங்க ஒண்ணு பேசிட்டு அங்க ஒண்ணு பேசுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் என்ன பிடிக்காது. பேசினா பிடிக்காது? அந்த மாதிரி ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கா? கரெக்டா சொல்ல முடியுமா இந்த அப்படி விஷயத்த பேசிருக்காங்கன்னு? இப்ப நம்ம வந்துட்டு அவனை நம்பி ஒரு விஷயம் சொல்றோம்னா அந்த விஷயம் அவங்க கிட்ட சொல்ல மாட்டேன்னு தான் சொல்லுவோம். அவனும் அவங்க கிட்ட சொல்லி அது ஒரு சண்டையா மாட்டி விட்டுருவான். உங்க லைஃப்ல அந்த மாதிரி நிறைய இருக்கே, டக்குன்னு எதுவும் ஞாபகம் வரல. டக்குன்னு வரல. ஆனா நீங்க உங்க லைஃப்ல ட்ரஸ்ட் வச்சிருக்க ஒரு பர்சன் இவர் மட்டும்தான். அப்படின்னு இல்ல, அம்மா இருக்காங்க, இன்னும் 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இந்த காலத்துல யாரை நம்பலாம் யாரை நம்ப கூடாது? யாருமே நம்பாதீங்க. ஜஸ்ட் பேசுங்க, பழகுங்க, பட் யாரையும் நம்ப. யாரை நம்பலாம்? நம்ம பேரண்ட்ஸ் ஆப்வியஸ்லி அவங்க மட்டும் தான் நம்பணும், வேற யாருமே நம்பக்கூடாது. ஏன்னா அவங்க மட்டும் தான் நம்மளுக்கு ஜென்யூனா நல்லது நினைப்பாங்க. நீங்க இந்த காலத்துல வந்து இப்போ நம்ம ஒருத்தங்களை நம்பி ஒரு விஷயம் சொல்லுவோம். பட் நம்ம வச்ச ட்ரஸ்ட உடைச்சிட்டு மத்தவங்க கிட்ட போய் அந்த விஷயத்த சொல்லுவாங்க. நம்ம நம்பி ஒரு விஷயத்த அவங்க கிட்ட பேசியிருப்போம். சோ அந்த மாதிரி ஒரு பர்சன் இருப்பாங்கல்ல, அத பத்தி சொல்லுங்க. ஸோ ஐம் கார்பரேட் எம்ப்ளாயி. ஸோ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இது ஈச் அண்ட் எவ்ரி டே வி ஆர் ஃபேஸிங் த சேம் இஷ்யூ, பாலிடிக்ஸ். திஸ் இஸ் கால் பாலிடிக்ஸ். ஸோ உங்க முன்னாடி நல்லா தான் பேசிட்டு இருப்பாங்க. யூ ஆர் பிலீவிங் தட் பர்சன். அந்த பர்சனை நீங்க பிலீவ் பண்ணுவீங்க. பட் உங்களோட பர்சனா இருக்கட்டும் இல்ல அஃபிஷியலா இருக்கட்டும், அதை கொண்டு போய் இன்னொருத்தர்கிட்ட ஷேர் பண்றாங்கன்னா தட் த worst and cheap mentality and character. We won't encourage that. நம்ம என்கரேஜ் பண்ணவே கூடாது. We have to be like அவங்களுக்கு ஃபேஸ் டு ஃபேஸ் சொல்லிடணும், இதுதான் நீ இப்படி பண்ணிருக்க, இது தப்பு, அவ்வளவுதான். அது எவனா இருந்தாலும் சரி, நீங்களா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, யூ டிட் அ மிஸ்டேக், எஸ் யூ டிட் அ மிஸ்டேக், அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. அதோட அந்த ஸ்டேஜோட அது முடிஞ்சிருச்சு. உங்க வாழ்க்கையில அப்படி நடந்திருக்கா? நான் தான் சொல்றேனே, ஒரு கார்பரேட் அப்படின்றப்போ, அந்த பாலிடிக்ஸ் அப்படின்றப்போ we are just living with politics. நாங்க அந்த பாலிடிக்ஸ்லயே தான் வாழ்ந்துட்டே இருக்கோம் ஈச் அண்ட் எவ்ரி டே. நம்ம ஒருத்தர் 2 பேர் பாலிடிக்ஸ் பண்ண மாட்டாங்க. அங்க ஒரு 4000 பேர் இருக்கிறன்னா அதுல இருக்கிற வந்துட்டு 100 பேர் 200 பேர் பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க. பட் we have to come up, அவ்வளவுதான். ஓகே. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம யோசிக்கும் போது என்னடா இப்படி நம்ம ஃப்ரெஷரா போய் ஜாயின் பண்ணுவோம்ல, அப்ப கொஞ்சம் பயமா இருக்கும். ஐயோ என்னடா இப்படி எல்லாம் பேசுறாங்க, இப்படி எல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதுக்கப்புறமா இதுதானே பண்ணிட்டு போங்கடா, அவ்வளவுதான். நம்பலாம். யார நம்பலாம்னா லைக் நம்ம கூடயே டிராவல் பண்ணிட்டு ஒவ்வொரு விஷயம் நம்ம ஷேர் பண்ற விஷயம் வாட் எவர் இட் மே பி, அதை வந்துட்டு அவங்களோட பர்சனலா எடுத்துக்கிட்டு அவங்களோட பர்சனல் விஷயமா பார்த்துட்டு அவங்க அதை வெளியே யாருக்கும் எக்ஸ்பிரஸ் பண்ணாம when they are him or she is giving you like a confidence and உங்க கூடவே எந்த ஒரு சிச்சுவேஷன்லயோ என்ன நடந்தாலும் சரி, எந்த ஒரு சிச்சுவேஷன்லயோ அவங்க கூடவே இருந்து உங்களை வந்துட்டு ஒரு மோல்ட் பண்ணி ஒரு கைட் பண்ணி, நீங்க லைக் டிப்ரெஷன்ல இருக்கும்போது உங்களுக்கு கூட உங்களுக்கு ஒரு லைக் எல்லாரோட லைஃப்லயும் வந்துட்டு ஒருத்தவங்க இருப்பாங்க. நம்ம ஒரு டிப்ரெஷன்லன்னு இருக்கும்போது இந்த பர்சனுக்கு தான் ஃபர்ஸ்ட் கால் பண்ற ஒரு பர்சன் இருப்பாங்க. கண்டிப்பா அந்த ஒரு பர்சன் கிட்ட மட்டும் தான் நம்ம ட்ரஸ்ட் வைக்கணும். இன்னொன்னு ஆப்வியஸ்லி நம்ம பேரண்ட்ஸ், அவங்கள மறந்துடக்கூடாது. ஸோ அவ்வளவுதான். இல்ல அது யாருன்னு நம்மளால கணிக்க முடியாது இல்லையா? நான் என் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஒருத்தரை நம்புறேன், அவரே வந்து எனக்கு துரோகம் பண்ணக்கூடிய ஆளா இருக்கலாம். ரிலேட்டிவ் சைட்ல இருந்து ஒருத்தர் ரொம்ப க்ளோஸா இருப்பாரு என் கூட, அவரே நாளைக்கு எனக்கு என்ன பண்ணுவாரு, எனக்கு என்ன நான் பாராத நேரத்துல என்ன கவுத்துருவாரு. ஓகே. சோ ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, என்ன பொறுத்தவரை கணிக்க முடியாது. நீங்க பேசுறத பார்த்தா பல அடிகள் விழுந்திருக்கும் போல. அப்படியெல்லாம் இல்ல, எதையும் தாங்கும் இதயம் விழாநாயகன். விண்வெளி நாயகன். விண்வெளி நாயகன் கூட வச்சுக்கலாம். தேங்க்யூ so much. தேங்க்யூமா. தேங்க்ஸ்.